ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 9வது மாதத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 9வது மாதத்தில் கர்ப்பிணிகள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும், எந்த மாதிரியான குழந்தையோட பொசிஷன் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், குழந்தையோட எடை எப்படி இருக்கும், என்ன மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும், என்ன மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருந்தால் குழந்தை எந்தெந்த பொசிஷன்லாம் வரணுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 9வது மாதத்தில் குழந்தையோட தலைப்பகுதி கீழே ஹெட் டவுன் பொசிஷன் மேக்ஸிமம் நிறைய பெண்களுக்கு வந்திருக்கும். அதாவது உங்களுக்கு ஹெட் டவுன் பொசிஷன், அதாவது 28வது வாரத்துலேருந்து 32வது வாரத்துக்குள்ளே குழந்தையோட தலைப்பகுதி கீழே வந்துடும், தலைகீழ திரும்பிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 9 மாதங்கள் நடக்க போகுதுன்னா குழந்தை அதோட இடுப்பெலும்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிடும். குழந்தைக்கு அதே மாதிரி நம்மளுடைய கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிக்கும். 38வது வாரத்திலே ஒரு சிலருக்கு 1லேருந்து 3 அல்லது 4 சென்டிமீட்டர் வரைக்கும் விரிய ஆரம்பிச்சிருக்கலாம். அது ரொம்பவே நார்மலான ஒன்று தான். அதுவும் 39வது வாரத்தில் ஒரு சில பெண்களுக்கு வலியே ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதுவும் நிறைய பெண்களுக்கு அதிகமான எந்த வாரத்தில் அதிகமான டெலிவரி நடக்குன்னா 37, 38, 39 இந்த 3 வாரங்களில் தான் அதிகமாக டெலிவரி நடக்குது. உங்களுக்கு ஒரு 37 வாரங்கள் ஆயிட்டாலே நீங்கள் உங்களுக்கு தேவையான கிளாத்து டெலிவரிக்கு தனியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. போகிற நேரத்தில் எடுத்து வைக்காமல் டெலிவரிக்கு போகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பெட்ஷீட்டு, அதுக்கு தேவையான திங்ஸு, பிளேட்டு, சுடு தண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ளாஸ்க்கு, இது எல்லாமே ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கொள்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு வலி அந்த நாள் வரைக்குமே ஏற்படாது. ஆனால் பார்த்தா ஒரு 1 மணி நேரத்திலே 39 வாரங்களில் அடுத்த நாளே கூட வலி ஏற்படலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமே வலி வந்துடும் 9வது மாதத்தில். அது என்னதுன்னு நம்ம பார்த்தோம்னா வெள்ளைப்படுதல் அல்லது லைட்டான ஸ்பாட்டிங். இந்த மாதிரி உங்களுக்கு 9வது மாதத்தில் ஏற்பட்டது, ரொம்ப வெள்ளைப்படுதல் அதிகமாக ஏற்பட்டதுன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தான் லைட்டான ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக ஏற்பட்டதுன்னா அதுவும் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த நாளோ 2 நாள்லேயோ 3 நாள்லேயோ உங்களுக்கு டெலிவரி நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, லூஸ் மோஷன் அதிகமாக போகுது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரம் நடக்க போகுது. ஏன்னா நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு நம்ம நார்மல் டெலிவரிக்கு நம்மளோட உடம்ப ரெடி ஆக்குறதுக்கு ஒரு சில பெண்களுக்கு லூஸ் மோஷன் ஏற்படும். ஒரு சிலருக்கு நல்ல வயிறு ரொம்ப கீழே இறங்கி இருக்கும். அப்படி இருந்தாலே உங்களுக்கு சீக்கிரமே டெலிவரி நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு சில பெண்களுக்கு இதுக்கு முன்னாடி இடுப்பு வலியோ முதுகு வலியோ ஏற்படாது, ஆனால் இப்போ அதிகமாக ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் கூட உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஒரு சில பெண்களுக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்கும், ரொம்ப பசிக்கும், ஆனால் சாப்பிடவே முடியாது. ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லது ஒரு மாதிரி அந்த ஒரு பசி இல்லாத ஏப்பம்னு புளிப்பு ஏப்பம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டதெல்லாம் அப்படியே எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. நல்லா பசிக்கும், ரொம்ப சாப்பிட்ணுன்னு தோணும். அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு சீக்கிரமே டெலிவரி நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன காரணம்னா குழந்தை இடுப்பெலும்புக்குள்ளே போகும்பொழுது அவங்களுடைய மேல் வயிறு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹெட் டவுன் பொசிஷன் இருந்தால் கூட அவங்களுடைய நுரையீரல் எல்லாமே, சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே அழுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரியான குழந்தை இடுப்பெலும்புக்குள்ளே போயிடுச்சு, சீக்கிரம் டெலிவரி ஆக போகுதுன்னா அந்த இடம் எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அதிகமாக தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும். நம்ம உட்காரும் பொழுதோ எந்திரிக்கும் பொழுதோ குழந்தை ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய பிறப்புறுப்பில் ரொம்ப அதிகமான வலிகள் ஏற்படும்.
ஒரு சிலருக்கு அந்த பிரசவ வலியே வந்து லைட்டா அடி வயித்துல வந்து குத்துற மாதிரி அந்த வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு என்னோட ப்ரெக்னன்சி டைம்ல கரெக்ட்டா 3 நாள் எனக்கு பிரசவ வலி வந்து இருந்தது. 4வது நாள் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப லைட்டா தான் இருந்தது. அதுக்கடுத்து கொஞ்சம் அதிகமா இருந்தது. கடைசி நாள் தான் ரொம்ப அதிகமா இருந்தது. எனக்கு அன்னைக்கே டெலிவரி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வந்து 3 நாளைக்கு முன்னாடியே லைட்டான ப்ளீடிங் இதெல்லாம் இருந்தது. அதிகமான வெள்ளைப்படுதல், ப்ளீடிங்குமே ரொம்ப அதிகமா இருந்தது. நாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போனப்போ, "உங்களுக்கு இப்ப தான் கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இன்னும் உங்களுக்கு அடுத்த நாள்லயோ சீக்கிரமே வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்துரும், டெலிவரி ஆயிடும்னு" சொன்னாங்க. ஸோ அதனால தான் உங்கட்டயும் சொல்றேன். 9வது மாதத்தில அதே மாதிரி உங்களுக்கு நல்ல வாக்கிங், நல்லா அந்த எக்ஸர்சைஸ் இதெல்லாம் நீங்க பண்ணும்பொழுது, உங்களுக்கு ஈஸியா டெலிவரி நடக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குழந்தையோட எடை அதிகரிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி நெறைய வீடியோ போட்டிருக்கோம். அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா குழந்தையோட எடை வந்து அதிகரிச்சிரும். 9வது மாதத்தில உங்களுக்கு குழந்தையோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, நட்ஸ் இந்த மாதிரி வந்து தவிர்த்துக் கொள்ளலாம். வெளியில சாப்பிடுறத 9வது மாதத்தில கண்டிப்பா தவிர்த்துருங்க. அது ரொம்ப பாதிப்ப வந்து ஏற்படுத்தும். இப்ப அதிகமான வெயில் காலங்கிறதுனால ஒரு மோர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இளநீர் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் அதிகமா எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து இல்லாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல நம்மளுக்கு குழந்தையோட வெயிட் வந்து போட்டிருப்பாங்க. நீங்க ஆன்டீரியர் பொசிஷனா, போஸ்டீரியர் பொசிஷனா, ப்ரீச் ப்ரெசன்டேஷன்ல இருக்கா? இது எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து போட்டிருப்பாங்க. இப்ப ஆன்டீரியர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. போஸ்டீரியர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ப்ரீச் ப்ரெசன்டேஷன் இருந்தா தான் நம்மளுக்கு குழந்தை வந்து தலைகீழா திரும்பாம அப்படியே உட்காந்துருக்கும். இந்த நிலை வந்து கடைசி வரைக்கும் ஆகுது. உங்களுக்கு ஒரு சிலருக்கு பெயின் வந்து குழந்தை வந்து ஹெட் ஆன் பொசிஷன் வரலங்கிற அந்த ஸ்டேஜ்ல தான் சி செக்ஷன்ங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு போவாங்க. மத்தபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.